இன்றைய தேதியில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய பெயர் வைபவ் சூரியவன்சி. ஸோ கிரிக்கெட் பிளேயர், ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாண்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவரை பற்றி பேசுகிறாங்க. 14 வயது பையன் 100 ரன் அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நிறைய இவரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலுமே, அவர் வந்து ஏஜ் ஃப்ராட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேலே இருக்குது. ஸோ உண்மையாகவே யார் இந்த வைபவ் சூரியவன்ஷி? இவருடைய பின்புலம் என்ன? எப்படி அவர் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்தார்? அவருடைய ஏஜ் உண்மையாகவே 14 கிடையாதா? அப்படின்னு பல கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் விடை இருக்கும். அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வைபவ் சூரியவன்ஷி 2024 வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 1,10,00,000 ஏலத்தில் எடுக்கிறாங்க இவரை. 13 வயதிலேயே வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வரலாற்றிலே எடுக்கிறாங்க அப்படின்னு பெருசாக பேசப்பட்டது. சரி, யார் இந்த வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கு முன்னாடி அவர் செய்த சம்பவம் 2025 ஒரு 3 போட்டிகள் தான் விளையாண்டுருக்காரு. ஃபஸ்ட்டு விளையாண்ட போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாலுக்கு 30 ரன் அந்த மாதிரி ரன் அடிச்சிருப்பாரு. அந்த அவுட் ஆகி டக் அவுட் போகும்போது ஒரு மாதிரி கண் கலங்கிட்டே போவார். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன எமோஷனலாக ஆகிறார் அப்படின்னு நினச்சோம். அடுத்து பெங்களூருக்கு எதிரான மேட்ச்சில் 200 ரன்னு 205 ரன் சேஸ் பண்ணணும். இறங்கி அடிப்பாங்க பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. நம்ம இவர் ஜெய்ஷ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் ஒரு நிமிஷம் அலண்டு போயிட்டாங்க. ஓ, யார் ஹேசல்வுட் ஓவராக இருந்தாலும் சரி, எஸ் தயால் ஓவராக இருந்தாலுமே சரி, புவி ஓவராக இருந்தாலும் சரி, புவனேஷ்குமார் ஓவரெலாம் பயங்கரமாக பிரித்து எடுத்தாங்க. கடைசியாக விக்கெட் எடுத்து புவனேஷ்குமார் தான். ஸோ அதை அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஹோம் கிரவுண்டில் வந்து பெங்களூர் வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே. அவர் ரொம்ப ஃபஸ்ட்டு பாலே அவர் போய் விளையாண்ட லக்னோவுக்கு எதிராக விளையாண்ட ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கிறார். ஃபேஸ் பண்ணுற பாலத்துக்கு 6 அடிக்கிறார் அப்படின்னு நிறைய பேசினாங்க. அப்போவே வந்து அவர் ஏஜ் ஃப்ராட் பற்றி பேசிகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச், அந்த மேட்ச்சில் வந்து பயங்கரமாக ஒரு குஜராத் டைட்டன்ஸ் சூப்பரான ஒரு டீமு. அந்த டீம் 2025 ஐபிஎல்லில் பயங்கரமாக விளையாண்டுட்டு வராங்க. டேபிள் டாப்பில் இருந்தாங்க அவங்க. அவங்களுடைய பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் அவங்க டீமை சேஸ் பண்ணி ரன் அடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க 210 ரன் அடிச்சுட்டு சேஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. சூரியவன்ஷியும் ஜெய்ஷ்வாலும் உள்ளே வராங்க. வந்து பார்த்தீங்கன்னா பொலன்னு பொழக்கிறாங்கப்பா. இவர் வந்து அசால்ட்டாக நிற்கிறாரு. யார்? ஜெய்ஷ்வால். இந்த பையன் அடிக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு பாலும் 6, ஒவ்வொரு பாலும் பவுண்ட்ரி, எல்லாமே ஹிட்டு தான். அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படா இப்படிலாம் விளையாட முடியும் அப்படின்னு கேட்க தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபயரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். 17 பால் 50 ரன் அடிக்கிறாருங்க. மிரண்டாச்சு பார்த்து அப்படியே சொல்லிட்டு. சரி, ஓகே, இது ஒரு கட்டத்துக்கு ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா அடிக்கிறாரு. பிரதீஷ் கிருஷ்ணாலாம் இந்த சீரீஸ் ஃபுல்லாக நல்லா சூப்பராக பந்து போடுறாரு. சிராஜ் நல்லா பந்து போடுறாரு. எல்லா ஓவரையும் விட்டு பிரின்னு பிரிக்கிறாரு. 35 பாலில் 100 ரன். இதுக்கு முன்னாடி 30 பாலில் 100 ரன் கிறிஸ்கேல் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் யூசப் பதான் 35 பால் 100 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. 15 வருஷத்துக்கு அப்புறம் 14 வயசு பையன் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரு. 2011 பிறந்திருக்காரு. 2011 மார்ச் 27 இந்தியா டீம் வந்து 28 வருஷத்துக்கு அப்புறம் 2011 ஃபஸ்ட்டு ஒரு ஐசிசி டிராஃபி வாங்குறாங்க. வேர்ல்டு கப் வாங்குறாங்க. டோனி அவர்கள் தலைமையில் இந்திய அணி வாங்கும்போது அப்போ தான் அவர் பிறந்தே இருக்கார். அந்த இயர் தான். ஸோ ஒரு 9 வயசுலேயே அவர் வந்து ரொம்ப கிரிக்கெட் ப்ராக்டிஸ்லாம் உள்ளே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட வீடியோஸ் நிறையா வைரல் ஆச்சு. என்னென்னா கொரோனா டைமில் அவங்க அப்பா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவருடைய கோச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பையன் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய பேரண்ட்ஸுக்கு தான். நான் வந்து கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய விவசாய நிலத்தையே வித்துட்டு என்னை வந்து கிரிக்கெட் விளையாட வச்சாங்க. இது எல்லாமே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய பேரண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஃபுல் கிரெடிட்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறாரு. ஓவர் நைட்டில் ஒருத்தன் ஒபாமா ஆக முடியுமான்னு கேட்டால் திறமை இருந்தால் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வைபவ் சூரியவன்ஷியை பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு காரணம் அவர் நேற்று அடித்த மிகப்பெரிய ஒரு செஞ்சுரி தான். ஒரு ஐபிஎல் மாதிரி கேமில் வந்து ஒரு T20 மேட்ச்சில் வந்து குறைஞ்ச வயசில், அதுவும் 14 வயசில் 100 ரன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. இதெல்லாம் நம்மளாம் அப்போலாம் பேசியிருப்போம். சச்சின் டெண்டுல்கர் 16 வயசுலேயே கிரிக்கெட் ஆட வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிப்பா 16 வயசில் விளையாட வர முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது 16, 17, 18 நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. அந்த ஐபிஎலுக்கு அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க யங்ஸ்டர்ஸாக. ஆனால் 14 வயசுங்கிறது வந்து வெரி 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 ஃபஸ்ட்டு டைம். ஸோ இவரோட கெரியர் எடுத்து பார்த்தோம்னா இவர் ஃபஸ்ட்டு எப்போ வந்து இவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எந்த மேட்ச்க்காக இவர் விளையாண்டுருக்காரு
அப்போல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவும் ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யூத் கேரியர் பார்த்தீங்க இவருடைய 12 வயசில் வினோ மங்கத் டிராஃபி பீகாருக்காக வந்து அண்டர் 19 சைடில் இவர் வந்து விளையாண்டுருக்காரு. 12 வயசில் வினோத் மங்கத் டிராஃபியில் அண்டர் 19 சைடில் விளையாண்டுருக்காரு. ஃபஸ்ட்டு டிபியூட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் அகைன்ஸ்ட் மும்பைக்கு எதிராக இவர் வந்து ரிப்போர்ட் ஆகிறாரு. 12 வயசு 284 நாள் 284 நாள் அண்ட் ஜனவரி 2024 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செகண்ட் யங்கஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் ரஞ்சி டிராஃபியில். அப்போ இதுக்கு முன்னாடி யார்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 12 வயசில் பார்த்தீங்கன்னா 1942-43 வந்து அலிமுதீன் சொல்லிட்டு அப்படின்னு ஒருத்தர் விளாண்டுருக்காரு. 1942-43 அப்போ பாருங்கள், எப்போ 80 இயர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள். சூப்பர். அதுக்கிடையில் வந்து யுவராஜ் சிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் வந்து 15 இயர்ஸ் ஓல்டில் வந்து உள்ளே வந்தவர். ஸோ இவருடைய கெரியர் ரொம்ப சூப்பராக அழகாக T20 கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு நான் சொன்ன மாதிரிங்களா 13 வயசில் வந்து பிட்டிங் எடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஏ மேட்ச் அதாவது இந்த விஜய் ஹசாரா டிராஃபியில் வந்து 2024 மத்திய பிரதேஷ் டீமில் விளாண்டுருக்காரு. அவர் யங்கஸ்ட் பிளேயர். 2023 இந்தியா பி டீம், இங்கே தான் இவர் ரொம்ப பெரிய கவனிக்கப்படுறாரு. இந்தியா பி டீமில் அண்டர் 19 வந்து பார்த்தீங்கன்னா இவர் களமிறங்கி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 2 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 2024 அண்டர் 19 மேட்ச்சில் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட அண்டர் 19 மேட்ச்சில் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா கூட 58 பாலுக்கு 100 ரன் அடிக்கிறாரு. எவ்வளோ பெரிய சாதனை இது. அதுக்கப்புறம் 2024 அண்டர் 19 ஏஷியா கப்பில் அதுலேயும் விளையாடுறாரு. அதுலேயும் விளையாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 66 ரன் அடிக்கிறாரு. அதுமாதிரி செமிஃபைனலில் செமையாக விளையாடுறாரு. அந்த அதில் வந்து ஃபைனலில் தோற்று போகிறோம், அது வேறு விஷயம். ஸோ இதுதான் அவருடைய கெரியர். இந்த 2 வருஷத்தில் 2022 24 வரைக்கும் அந்த 2 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. 2-3 வருஷம் தான். அதாவது இந்த 12 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ரீச்சுக்கு வந்துட்டார் இவர். இந்த ஏஜ் ஃப்ராட் பண்ணுறது, ஏஜ் வந்து இவர் வந்து டிஸ்பியூட் பண்ணுறது, இவர் ஏஜ் வந்து 14 கிடையாது 16 ஆகிட்டார் அப்படின்லாம் தாண்டி இப்போ நமக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் ஃபேன். அவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரியல, தன்னோட பையனை மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக 9 வயசில் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. வீட்டில் அவர் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையாக ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அவர் மனசில், அதாவது சூரியவன்ஷியோடைய மனசுலையும் வைபவோடைய மனசுலையும் நான் கிரிக்கெட்டராக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சி அதுக்கான ஒரு இப்போ வந்து நிறைய நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்குமா இல்லையான்னு அதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஆனால் இவர் தன்னுடைய பையனுக்கு எனக்கு கிரிக்கெட் ஆசை இருக்குது, ஆனால் என் பையனுக்கும் அந்த கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் ட்ரெயின் பண்ணி இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. வைபவ் மட்டும்தான் இந்தியாவில் இருக்காரா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. எல்லா ஊர்லேயும் வைபவ் சூரியவன்ஷி மாதிரி ஒரு பையன் திறமையாக, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ திறமையாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த திறமையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் இந்தியாவில் அப்படிங்கிறது ஒரு வாதம். ஆனால் இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீகாருக்காக விளையாண்டுருக்காரு இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த பீகார் டீமில் எப்படி செலக்ட் ஆகிருப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த விளையாட்டில் அரசியல் கலந்தால் எந்த அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தமிழ்நாடு கிரிக்கெட்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் நடக்குது, எப்படி செலெக்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். உண்மையாகவே வைபவ் சூரியவன்ஷி மாதிரி திறமையான விளையாட்டு வீரர்கள், திறமையான விளையாட்டு சிறுவர்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாதுன்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ வைபவ் மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் எந்தவித தகுதியும் தராதரமும் பார்க்காத திறமையை மட்டுமே அடிப்படையாக வச்சு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளுக்கு என்ன வரும், அவங்க எதில் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வந்து அவங்கள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அவன் நல்லா படிக்கணும் அது மட்டும் இல்லை, அது மட்டும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை உயர்த்திடாது. வேற என்னென்ன விஷயங்கள் பண்ணுவான், விளையாடுவானா, நல்லா பாடுவானா, நல்லா டான்ஸ் ஆடுவானா, அவனுடைய அத்லெட்டாக இருக்கானா, அவனுக்கு என்ன நல்லா வருது, அந்த மாதிரி இப்போ நிறைய ஓப்பன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சி உண்மையாகவே நல்லா அந்த பையன் நல்லா வந்து விளையாடுறான், அவன் நல்லா ஹாக்கி விளையாடுவான்ப்பா, அவன் நல்லா கிரிக்கெட் விளையாடுவான்ப்பா, நல்லா ஃபுட்பால் விளையாடுவான்ப்பா, அந்த மாதிரி என்ன ஸ்போர்ட்டு, என்ன அத்லெட்டிக்கு, என்ன அவனுடைய அந்த டான்ஸு கல்ச்சர் அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த பையனையோ அந்த பொண்ணையோ ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆக்குங்க. படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், நீ டாக்டர் மட்டும்தான் ஆகணும், இன்ஜினியர் மட்டும்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல,
சமுதாயத்தில் கௌரவமாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும். என் பையன் என்ன பண்ணுறான்னா, என் பையன் வந்து டாக்டர் படிக்கிறான், என் பொண்ணு வந்து இன்ஜினியர் படிக்கிறான் அப்படின்னு இந்த கௌரவத்துக்காக பண்ணுறதை நிறுத்திட்டு, பசங்களுக்கு என்ன வருது, அவங்க எதில் ஆர்வமாக இருக்கணும் அதுக்காக பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்களும் வைபவ் சூரியவன்ஷியோட அப்பா மாதிரி பெருமைப்படுவீங்க. எதிர்காலத்தில் உங்களை பெருமைப்பட வைப்பாங்க உங்கள் பசங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த ஏஜ் ஃப்ராடு வந்து சொன்னாங்க இல்லைங்களா, என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2023 வைபவ் சூரியவன்ஷி ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்கன்னா, 14th பர்த்டே 27th செப்டம்பர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க 2023. இப்போ 2025. ஸோ 2 வருஷம். ஸோ அப்பயே 14 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 12 வயசு தான். அப்போ வந்து ஏதோ ஒரு மிஸ்கால்குலேட் ஆகுது. இப்போ வந்து ஏஜை வந்து இவங்க மறைக்கிறாங்க. ஏஜை மறைச்சி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ கொடுத்ததில் அந்த இன்டர்வியூ தம்ப்லைன், அந்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. அப்போ அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற நிறைய கேள்விகளும் வருது. அதே மாதிரி சமூக வலைதளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. எப்படி ஒரு 14 வயசு பையனால் வந்து ஒரு 80 மீட்டர் சிக்ஸ் அடிக்க முடியும்? எப்படி 14 வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் வருது. ஆனால் இப்படிலாம் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ராடு பண்ண முடியுமான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்படின்னா நம்ம இந்தியா சிஸ்டத்தையே நம்ம வந்து ரொம்ப ஒரு இந்தியா சிஸ்டத்தையே வந்து நம்ம கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் இப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களால வந்து அதை மறைச்சி ரொம்ப நாளும் அவங்களால சர்வே பண்ணவும் முடியாது. அப்போது இதை ப்ராப்பராக ஏதாவது பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது உண்மை இருந்தாங்கன்னா அதுலேயும் கண்டுபிடிச்சி அது கண்டிப்பாக வெளியிட தான் போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் பார்க்கும்பொழுது ஒரு பேபி மாதிரி தான் இருக்கார் அவர். ஸோ 14 இயர்ஸ் பேபி மாதிரி தான் இருக்கார். நிறைய பேர் அவர் வந்து பாஸ் பேபின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா யூனிவர்சல் பாஸ் வந்து கிறிஸ் கெயில், ஸோ பாஸ் பேபின்லாம் சொல்கிறாங்க. ஸோ மேபி அதெல்லாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அப்படியே அது வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சோம் அப்படின்னா பியூர் டேலண்ட்டு, பயங்கரமான ஒரு ஃபியர்லெஸ் கேமு. இந்த கேமை அவர் அப்படியே கொண்டுட்டு போனார். இந்த கேமை அவர் தலைகணம் ஏற்றிக்காமல் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் பாராட்டுறாங்க, நிறைய நம்மளை வந்து பார்க்குறாங்க, நிறைய பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூட் அதை வந்து மாற்றிக்காமல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்காக ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, ஒரு MS தோனி மாதிரி, ஒரு விராட் கோலி மாதிரி, ரோஹித் சர்மா மாதிரி அப்படின்னு ஹர்திக் பாண்டியா இவங்களாம் மாதிரிலாம் அவர் வந்து ஒரு லாங் டேர்ம் சர்வே ஆகுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் நிறைய ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். முக்கியமாக நிறைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நிறைய ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி இல்லைன்னா நிறைய பேர் சின்ன வயசுலேயே சாதிச்சுட்டு அவங்களுடைய தலைகணம் ஏறி நிறைய பேர் பாதியிலே காணாமல் போன நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேபி பாஸ் வந்து எந்த அளவுக்கு அவருடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி எந்த அளவுக்கு அவருடைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண போகிறார் அப்படின்னு. ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி சக்ஸஸ் கிடைக்கணும் ஆசை இருக்கும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு என்ன வருதோ என்ன தோணுதோ அதுக்கான வேலையும் அதுக்கான உழைப்பையும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.